கண்டிப்பா. காமராஜரோட இன்னைக்கு பிறந்தநாள். ஆனா, அவர் தான் ஃபர்ஸ்ட்டு சத்துணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாரு நம்ம காமராஜர். இவர வந்து கல்வியின் தந்தை காமராஜர் அப்படின்னே சொல்லலாம். ஆம், கல்வியின் தந்தை காமராஜர் அவர்களின் இன்றைய பிறந்த நாள். சரிங்களா? கண்டிப்பா. காமராஜர் அதாவது ஜூலை 15 காமராஜரோட பிறந்த நாள். இவர் வந்து விடுதலைக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. சரிங்களா? நம்ம வந்து தலை நிமிர்ந்த தமிழகத்தையே நம்ம வந்து காண விரும்பி அயராது உழைத்தவர் இவர். தன்னலமற்ற தலைவர் காமராஜர். இவர் வந்து கர்ம வீரர் காமராஜர் என்று சொல்லுவாங்க. 1903ஆம் ஆண்டில் தான் வந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் இவர் பிறந்தார். இன்றைக்கி வந்து அவரோட பிறந்த நாள்ப்பா. சரிங்களா? இன்றைக்கி அவருடைய காமராஜருடைய பிறந்த நாள். இவரோட தந்தை பேர் என்னென்னா குமாரசாமி. இவரோட தாயார் வந்து சிவகாமி அம்மையார். சரிங்களா? ஆமாம். இவர் வந்து விடுதலை வீரர். சரிங்களா? முக்கியமாக கல்விக்காக ரொம்ப அரும்பாடுபட்டிருக்காரு. ஏழை எளிய மக்களுக்காக உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இவர் விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியிருக்காரு நம்ம காமராஜர். சரிங்களா? ஒற்றுமையாமை இயக்கம், அந்நிய துணி எதிர்பார்ப்பு மறுப்பு இயக்கம் என பல போராட்டங்களில் வந்து நிறைய போராட்டங்களில் இவர் கலந்துருக்காரு. சுமார் ஒரு 1954ன்னு நினைக்கிறேன். 54ஆம் ஆண்டு தான் அவரோட அனைவரின் பேராதரவுடன் தான் நம்ம காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். ஃபஸ்ட்டு அவர் தான் முதலமைச்சராக பதவியேற்றார். சரிங்களா? அது இலவச கல்வி, கட்டாய கல்வின்னு கொண்டு வந்தார். இலவச கல்வி கொண்டு வந்தார். சரிங்களா? இலவச உணவு கொண்டு வந்தாங்க ஏழை எளிய மக்களின் கல்வியில். சரிங்களா? இன்றைய நாள் அவருடைய முக்கியமான நாள், பிறந்த நாள். ஓகேவா? கண்டிப்பாக. ஏழை எளிய மக்கள் கல்வியில் முன்னேற்றத்தினை வந்து நிறையா கொண்டு வந்திருக்காரு. முக்கியமாக இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து இவர் தான்ப்பா கொண்டு வந்தார். சரிங்களா? அந்த திட்டத்தின் மூலமாக தான் நிறைய படிக்காத பசங்களை நல்லா படிக்க வச்சாங்க. ஏன்னா சாப்பாடு கூட இல்லாமல் அந்த காலத்தில் வந்து இருந்த மக்களுக்கு வந்து இவர் இலவசமாக உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த உணவு திட்டத்தின் மூலமாக தான் பசங்க படிக்கிறாங்க, நல்லா கிளாஸ் படிச்சுட்டு நல்ல சாப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தனால தான் நிறைய ஏழை எளிய மக்கள் வந்து ஸ்கூலில் சேர ஆரம்பித்தாங்க. ரொம்ப இதனால் வந்து மக்கள் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க, ஏழை எளிய மக்கள். சரிங்களா? அதன் மூலமாக தான் ஏழை எளிய மக்கள் வந்து கல்வியில் முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக இவர் வந்து பெருங்காமராஜர், கர்ம வீரர்னு இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. ஓகேங்களா?